ஹேக்கிங். ஹாய் மதன். மதன் சிஸ்டர். ஐயோ டக்குன்னு பேர் சேஞ்ச் பண்ணிடலாமே சிஸ்டர். திம். ஹாய் தேமன். வா தளபதி வெல்கம் டு சில்வர். வா 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 வா. சுவாமி ஹாய் ஃபஸ்டர் யார். தேங்க்யூ. விக்னேஷ் ஆனந்த் ஹாய். சிவம் ஆனந்த். விஜய் ஆனந்த். செல்வா ஆனந்த். விக்னேஷ். கியூட் கியூட் ராயல். செல்வா. விஜய். விஷிவ். விஜய் பிரசாத். ஹாய்டா 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 ஹாய்டா. பிரியங்கா ஹாய். ஒரு கேஸ் எனக்கு பண்ண தெரியாது சிஸ்டர். நேம் சேஞ்ச் பண்ண தெரியாதா? நேம் வந்தால் நீங்கள் உங்களுடைய டிபி இருக்குல்ல மேலே, அதாவது நீங்கள் சேனல் இப்போ கமெண்ட்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லணும். சொல்கிறேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஓகேவா? கீழே வந்து உங்களுடைய சேனல்னு ஒன்று இருக்கும், அதை வந்து இருங்க நான் வெளியே வந்துடுறேன். ஓ ஏதாவது பண்ணி விட்டுடுவேங்க. காய்ஸ் இங்கே பார். சாரி சிஸ்டர். கீழே வந்து யூ அப்படின்னு இருக்கும். நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து யூ அப்படின்னு இருக்குல்ல கார்னரில், அதை இப்படி டச் பண்ணிங்கன்னா மேலே நீங்கள் கொடுத்துருக்குற மதன்ற நேம் வரும். அதே இப்படி தொடுங்க. தொட்டதும் பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு கேட்கும், பக்கத்தில் பென்சில் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே நேம் கேட்கும். அந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை ஷார்ட்டாக ஒரு இனிஷியல் மாதிரி வச்சுக்கிட்டா கூட ஓகே. வச்சுட்டு நீங்கள் அந்த கிளிக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், சேஞ்ச் ஆகிடும் நேம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய். எனிதிங் ஸ்பெஷல் டுடே? யா வெரி ஸ்பெஷல். மெம்பர்ஷிப் நிலா செல்லும். வீரு வலி ஓகேவா? நீ வேறு உண்மையாக அதோட எஃபெக்ட் எனக்கு இன்னும் வரைக்கும் போகல. வலி குறைஞ்சிச்சு, ஆனாலும் நமக்கு அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஹீட் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? அது எனக்கு இன்னும் போகவே இல்லை எனக்கு. நிலா செல்லும். சிவா ஹாய். சுபாஷ் ஹாய். வெல்கம். ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் டபுள் டப் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் மை ஸ்வீட் லவ்லி லட்டு. ஹாய் ஸ்ரீனிவாஸ். வெல்கம் வெல்கம். சுபாஷ். இனி ஸ்பெஷல் டுடே தான் சொல்லிட்டேன். நீ ஸ்பெஷல் இருக்குங்க, மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் இருக்குங்க. மெம்பர்ஷிப்பில் ஆக்சஸை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆக்சஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆக்சஸ் வரேன்னு சொல்லிடுறேன். வெயிட். ஆக்சஸ் வந்து சில்வரு, அதுக்கப்புறம் பிளாட்டினம் போயிடலாம். இன்றைக்கி பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ். பிளாட்டினம் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் போயிடலாம். வெந்தயத்தை போட்டு எவ்வளோ குடிக்கிறது. இப்போ கூட மோர் கரைச்சி குடிச்சிட்டு வரேன்னா, நைட்டில் நான் தயிரெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வயிற்று வலிக்காக குளுமைக்காக இப்போ நான் மோர் கரைச்சி குடித்தேன். வார்த்தைகளோ வாக்கியங்களோ எதுவும் நிறைந்து விடுவதில்லை. உள்ளத்தை கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுங்க சரிங்களா? ஐ எம் ஜேஷஸ் கிறிஸ்டு. சரி. ஓ ஓகே. ஒரு நீங்கள் சொன்னதே ரிப்பீட் மூடில் 4 லைனாக போட்டு வச்சுருக்கீங்க. சொல்ல வேண்டதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிச்சத்தை ஒன்று ஜேசஸுங்கிறத 1 டைம் போட்டால் போதும். நிலா நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள். ஹாய் குல்ஃபி. ஹாய் ஹாய் செல்லமே. ஹாய் ட்ரீம். ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஜாயின் சீக்கிரம் போட்டுடுங்க. சிற்பி 90 டிகிரி நியூஸ் யூடியூபில் மட்டுமே. ஹாய் செல்லக்குட்டி. ஷோ இருக்குங்க மெம்பர்ஷிப் லைவ். பிளாட்டினம் இன்றைக்கி ஆக்சஸ் இருக்குது. மகேஷ் குமார். ராஜகோபால் ஹாய். சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிலையை செதுக்கியது யார்? எனக்கு தெரிஞ்ச என்னோடய ரசிகர்கள் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன்லாம் எனக்கு தெரியல கைஸ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் என்னை நானே அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படின்றத வந்து உங்கள் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாரும் நம்மக்கிட்டலாம் சொன்னது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தானே சொல்லிப்போம், யாரும் ஃபேமிலியிலலாம் சொன்னது கிடையாது. நீங்கள் ஆனால் உங்களை எல்லாருமே என்னோடய ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதிகமாகவே கண்ணாடியில் பார்க்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர் லாங் டைம் ஐ டோன்ட் ஹேண்ட் ஜாப். லூசிக்கு இருக்க போய் பண்ணு போ நாயே. நான் கூட என்னமோ சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன். அதை வேற படிக்கிற இருக்குச்சு. இரவு வணக்கம் சகோ.
220 டேக் போயிருக்கும் போலி இருக்கே. ஆமாம், கலைஞ்சு போச்சா? ஆமாங்க. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? வரவே இல்லை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். செகண்டு அது ஃபுல் சாங் ட்ரை பண்ணேன். மூச்சு இறக்கி இறக்கி வரலையா, அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஒரு சின்ன இதை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு மிச்சத்தை டெலீட் பண்ணிட்டேன். நிலாச்சலா, ஐ திங்க் உனக்கு பார்த்தா உனக்கு அந்த டைம் 3 days வந்தது. அந்த டைம் 3 days எதுக்கு 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 செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை. நிலாச் மதி மித்தி மித்லஸா நிக்லஸ் ஹாய். தேங்க்ஸ்டா செல்லம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என் மெசேஜை பார்த்ததுக்கு. உமா, டுடே என்ன ஸ்பெஷல்? பிளாட்டினம் ஸ்பெஷல் இன்னைக்கு. எந்த ஊர் அழகி? கல்பாக்கம்க்கு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்துரு, ஹாய் சந்துரு. சிப்பி இல்லை நீ அழகி. கண்ணா, ஒன் கிஸ் அண்ட் கண்ணடி நிலா. லவ் யூ டு விக்னேஷ். ஹாய் நிலா, யாரின் சும்மா அல்லுதா. ஹாய் மோனிக்குட்டி, ஹாய், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், தக்காளி சட்னி தோசை. கல்பாக்கம் கண்ணழகி. ஆனந்த், ஹாய் மச்சக்காரி, எப்படி இருக்குங்க? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ட்ரீம் என்ன சாப்பிட்டீங்க? மோனி என்ன சாப்பிட்டீங்க? பாப்ஸ் எல்லாம் என்ன காணும்? குட்னஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். வீணோ, பை பாய். செல்லும் ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோ. ப்ரைவேட்லி காமனாக இருக்குது, ஒரு சில்வர்லையாவது போட்டிருங்க, அங்கே வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இத்தா 2 மணி நேரமாக ஓடிட்டு இருந்தியா? பட் நீ போட்டு இப்போ முகத்தில் தெரியுது. அப்படியா? அப்படி இல்லை, அது நீங்கள் பார்த்தது நான் வந்து சரி வரலன்ட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல உள்ளதை அப்லோட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த சாங்குக்கு ஒரு பாதி சாங் வரைக்கும் நான் ஆடினேன். அந்த சாங்கு வந்து எடிட்டெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அது அந்த லாஸ்ட் மினிட்டை மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் நிறைய கரெக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதான் ஒரு ரீல்ஸு ரெடி பண்ணணும். அதுக்கு எந்த மூமெண்ட்டு மெம்பர்ஷிப்பில் கிடைச்சது? புரியல இட்லி. பியூட்டி வா நெஷோ, நீயா? பட்டுன்னு புரிய மாட்டேங்குதுடா. டிபிலாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? டிபி வந்து ஒரு பிரைட்னஸ் இல்லை, அதுதான் தெரிய மாட்டேங்குது. நிலாச்சலம், அப்போது என்ன மறந்துட்ட நீ? அதெல்லாம் பார்க்கல. ஷோ சாமி, எனக்கு இப்படி கேட்டால் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எஸ்டி வந்து எனக்கு ஃபேக் ஐடி லிஸ்ட்டு வந்து எனக்கு அனுப்பி விட்டுட்டு இருந்தான். 10 நாளாக அதை பாருங்கன்னு, ஃபேக் ஐடி ரிப்போர்ட்டு கொடுக்கணும்ல, பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு அதோட ஃபேக் ஐடியோட லிஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்து உள்ளே போனேன். அவ்வளோதான். அவனுக்கு நான் ரிப்ளை கூட கொடுக்கல. நான் பார்த்துட்டேன். நான் அவனுக்கு ஒரு டிக் காமிக்கல, சீன் சொல்லி காமிக்கல, அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க தேங்க்யூன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு ஓகே. இது அப்படியே கோகுல் செல்லம், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் பாப்ஸு, வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? செல்லக்குட்டி விக்னேஷ், கோகுல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். என்ன மெம்பர்ஷிப் எடுக்கணும்? இன்றைக்கி நான் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வரேங்க. நீங்கள் என்ன ஆக்சஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் விருப்பம். ஆனால் நான் வர்றது பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே நீ பகலில் தூங்கலம்மா. பகலில் தூங்கலை, ஈவினிங் ஆகிடுச்சு. வந்துட்டு ஒரு 6 மணி இருக்குங்க, 5:30 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு எங்கேயும் வெளியிலாம் சாப்பிடல, வீட்டில் தான் சாப்பிட்டோம். சமைச்சு வச்சுட்டு போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு படுத்தேன். ஒரு 10 நிமிஷம் கூட தூங்க விடலைங்க. அதுக்குள்ளே கால் வந்து தொல்லையாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் மறுபடியும் அறக்க பொறக்க அப்படியே எழுந்திரிச்சே நிற்க முடியல. தூக்கம் அப்படியே கண்ணை கட்டுது. அதில் வேறு மழை வேறு. கடுப்புங்க. எதுக்குங்க இந்த மழைலாம் பெஞ்சிக்கிட்டு எரிச்சலாக இருக்குங்க. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் கஷ்டம் தெரியாதுங்க. வாடகை வீட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் நம்ம மழை பெஞ்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஒரு கொடி கூட கட்ட முடியல. உள்ளார போட்டால் கொல்லை பக்கம் தான் போடணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி நசன்னு நிற்கிது. கதவுலேருந்து தண்ணி தெளித்து உள்ளே வந்துடுது. தண்ணி போகிறதுக்கு வாட்டர் கட்டலை. மொண்டு ஊற்ற வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க இன்றைக்கி. நான் உண்மையாக சொல்கிறேன். எப்பா கஞ்சோ கூழோங்க.
சொந்த வீடாக இருந்தாலும் கூரை குடிசையாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணுங்க. இந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. சட்டுன்னு ஒரு எதுவுமே ஒரு ஆள் வர வச்சு ஒரு ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு கூட ஒரு கம்பி அடிக்க முடியலங்க இந்த வீட்டில். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஷிப்பில் என்ன என்ன ஸ்பெஷலா? இன்றைக்கி பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவுங்க, வெரி ஸ்பெஷல். ஜாயின் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஜாயின் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அவ்வளோ மழையா? செம்ம மழைங்க இன்றைக்கி ஃபுல்லாக. நான் வந்து முக்கியமான ஒர்க் இன்றைக்கி போகக்கூடாதுன்னு தடுத்து தான் இருந்தேன். எம்மா சிற்பி என்ன ஒய்டி லைவ் வந்திருக்க? லெஜண்ட், நான் ஒய்டியில் தான் இருக்கேன். ஒய்டி லைவ் வந்திருக்கேன்னா என்னோடய வீடு ஒய்டி தான். நான் ஒய்டியில் மட்டும்தான் இருக்கேன், சரிங்களா? வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் ஃபேக் ஐடி. முடிஞ்சால் ரிப்போர்ட்ஸ் அடிங்க அதெல்லாம். நீலாச்சலம் பர்சனல் லைவ். நோ டேட்டோ நோ ஜாலியா? டேட்டோ இருந்தால் உங்களுக்கு ஜாலியா? ஐ ட்ராப்ஸு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இருந்தாலும் போக மாட்டேங்குது, வருது போகுது. பார்ட்டியில் இறால் பிரியாணி சாப்பிட்டியா? இறால் பிரியாணி ஒருத்தி தாண்டா சாப்பிட்றேன், வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. பர்சனல் லைவ் கேட்டுகிட்டே இருக்கேன், பண்ணுறேன். நீ பிரைட்டாக காட்டு, அதை டீப்பில் வைக்கிறேன். அதான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கல, அதில் இந்த ஒன்று எடுத்து வச்சுக்கோ. வேறு எங்கேயும் பார்க்கல. நீங்கள் எனக்கு என் வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ கேட்டேன். அண்டு மோஜில் கூட பார்த்தவங்கள. அப்படியா லெஜண்ட்? ஓ சாரி, தெரியலங்க எனக்கு. நான் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுவேன், அப்போது உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. சாரி. தேங்க்யூங்க. வெல்கம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் முதல்ல வெல்கம் பண்ணிக்கிறேன். பேர் வந்தால் என்ன பேர்? லெஜண்ட் கமெண்ட்ஸா? ஐயோ, என் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு வேறு எங்கேயாவது போட்டு விட்டுற போகிறீங்க ட்ரோல்லுகளில். எனக்கு வர கமெண்ட்ஸ் என்னாலே படிக்க முடியாது. ஹே, நீ ரொம்ப அழகாக இருக்கியா? ஐயோ, கண்ணு வைக்காதீங்க சார். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டு இன்றைக்கி அவுட்டிங் எப்படி போச்சு? மழையில் நனைஞ்சிக்கிட்டே போச்சு. போகக்கூடாதுன்னு நினச்சோம். 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லேசாக விட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, கிளம்பியாச்சு. போகிற வழியில் மழை வருது, நிற்கிறோம். மழை வருது, நிற்கிறோம், போகிறோம். அப்புறம் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, பீச்சுக்கு போயிடலாம், அந்த டைமை கொஞ்சம் அங்கே கழிக்கலான்ட்டு அங்கே போனோம். லேசான தூரல். வரும்போது தான் ரொம்ப மழை. ஒரு அந்த ஸ்க்ரீனில் மழை ரொம்ப பெய்யுது பார்த்தீங்களா? அப்போலாம் நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அப்புறம் அங்கேயே 1/2 அன் ஹவர் நின்றாச்சு, ரொம்ப நேரம். ஹலோ குட் மீனிங்கா? எதுக்கு மீனிங் புரியலையே. பார்த்தா சாப்பிட்டாச்சா? கரீனா, சாப்பிட்டேன் இன்னைக்கு. மதன் அக்கா ஹாய் சொல்கிறாங்க பாரு. சொல்லுங்க சிஸ். சாரி சிஸ்டர். ஐயோ சாரி சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டிங்களா? லவ் யூ செந்தில். சரு ப்ரோ சப்பாத்தி குருமா குழம்பு. சரு வந்தாச்சா? சரு ஹாய் சரு, கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரு குட்டி. வாய்ஸு சூப்பர் செல்லம். விக்னேஷ் தேங்க்யூங்க. ஒன்றுமே தெரியலையா? ஜாயின் பண்ணுங்க, பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. மோனி உங்களுக்கு இல்லாததா ட்ரோனில் அனுப்பிட்டேன் பாருங்கள். இந்த ட்ரோனை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடைங்கடா. இது வச்சு தான் ரொம்ப வருஷம் ஓட்டிகிட்ருக்காங்க எங்கள் பாப்ஸ். எப்படி இருந்தால் என்ன, நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும். அப்படியா செல்லமே? அப்பா கொஞ்சம் சரி. நீங்கள் பிக் பாஸ் வீட்டிற்கு கூப்பிட்டா போவீங்களா? என்னைய தான் இப்போ காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்குள்ளே. என்னை வேற கூப்பிடுறதுக்கு என்னை யாருன்னு கூட தெரியும். யூடியூப்ல கால்வாசி பேருக்கு என்னை தெரியாது, இதில் வேற இதை தாண்டி பிக் பாஸுக்கு போகணுமா? தோசை சிக்கன் கிரேவி. என்னடா காலையிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவுட்டிங். வண்டி ட்ராவல் தான். ஒன்றும் என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒர்க்கு விஷயமா போனது. செல்லும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முருகேஷா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா? ஒரு பிளாட்டினத்தை போட்டு விடுங்க. ரிசீவ்டு ட்ரோன் நைஸ். அதுக்குள்ளே போயிடுச்சா பாருங்களேன். முதுகு வலி ஆமா ட்ரீம். அது 3-4 நாளாக இருக்குது ட்ரீம். அது ஏன் கேட்குறீங்க? நேற்று நான் துடிச்சிட்டு வைத்த வழியில் லைவை முடிச்சால மெம்பர்ஷிப்பில் முடியல. அதுக்கப்புறம் நான் லைவை முடிச்சுட்டு போய் என் ஹஸ்பண்டை எழுப்பி விளக்கெண்ணெயை வயிற்றுல கால் அடி பாதமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறம் குப்புரை படுக்கிறேன், நிமிந்து படுக்கிறேன், தேய்க்க நல்லெண்ணெய் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கு. செம்ம சூடு, புடவை விட்டு வெளியில் வருது அனல். அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் 2:15 இருக்கும். முடியல அதுக்கு மேலே. அப்புறம் படுத்த பாருங்க. அதோட காலையில் தான் முழுப்பி வந்துச்சு. காலைல முழிச்சதோட எனக்கு இப்போ வரைக்குமே சொல்கிறேன், அதனோட எஃபெக்ட் ஒரு கால்வாசியாவது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. வாயை கட்டுப்படுத்தணும்லாம் சாப்பிடவே இல்லைடா நேற்று. லெமன் ரைஸ் எனக்கு சைவம் வந்து அந்தளவுக்கு ஒத்துக்காது. சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சைவம்லாம் அந்தளவுக்கு சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. சைவம்லாம் வந்து வீக்லி 1-2 தான், 2 days சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதான். அதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அது என்னன்னா, லெமன் ரைஸ் சாப்பிட்டு ஒரு 6 month இல்லை 5 month கிட்ட இருக்கும். சரி, ரொம்ப மாதம் ஆயிடுச்சே செய்வோமேட்டு செஞ்சேன். ஒன்று அது அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்குதா, அது உடலுக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டா. அப்புறம் மீன் குழம்பு, நாள் மீன் குழம்பு, அப்புறம் ரசம் ஊற்றி மிளகு தானே, அது எல்லாமே வந்து குளிர்ச்சி. அதாவது மிளகு வந்து சூட்டை தணிக்கக்கூடிய குளிர்ச்சி. ஆனால் அது வந்து கிளப்பி விட்டுடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு அதான் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். சிஸ்டர் மோனி சரோ ட்ரீம் அவங்கள உங்கள் ஃபேமிலியை கேட்குறேன்னா அவங்கக்கிட்டலாம் உங்களுக்குள்ள அந்த கேட்ட சிஸ்டர் என்னது சிஸ்டர் மோனி சரோ ட்ரீம்ஸ் இவங்கெல்லாம் உங்கள் ஃபேமிலியா கேட்குறேன்னா உங்கள் கிட்டலாம் உங்கள் நம்பர் இருக்குல்ல, அதான் கேட்ட சிஸ்டர். என்ன சிஸ்டர், எனக்கு புரியலையா சிஸ்டர்? என்ன எனக்கு புரியல நிஜமா. ஃபேமிலியாக கேட்குறீங்களா? கோகுல் செல்லம், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சாப்பிட போகிறேன். அப்படியா? ஸ்டொமக் பெயின் வந்து கொஞ்சம் சாஞ்சி உட்காருங்க, பில்லோ வச்சு. முள்ளால் தாண்டி எடுக்கணும். நாளைக்கு அந்த சிக்கன் ரோல் சாப்பிடு. சொல்ல மறந்துட்டேன். இதில் வேறு நான் இந்த சிக்கன் ரோல் வேறு சாப்பிட்டேன். சிக்கன் ரோடு ஒரு கட்லட் சாப்பிட்டு பாருங்க, அதான் எல்லாத்தையும் கலந்து விட்டுடுச்சு. ஹாய் கன்னடா பெங்களூர். இன்னைக்கு என்னம்மா ரொம்ப பெருசாக தெரியுதா மாஸ்க்கு? இனி இப்படி தாங்க, இன்னும் இருந்தால் கூட இப்படி ஃபுல்லாக கூட போட்டுடலாம். சிஸ்டர் எனக்கு ஆனால் புரியல. மதனுடைய கமெண்ட்ஸ் படித்து எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க யாராச்சும். மாஸ்கோட போவேன் பிக் பாஸுக்கு, பரவாயில்லையா கேளுங்களா? நான் கேட்டுட்டேங்க, நிறைய வாட்டி கேட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆனால் மாஸ்கோடனா ஓகேவா? வணக்கம், நல்லா இருக்கீங்க, லவ் யூ காலி. நிலா, நீ சாப்பிட்டது செட் ஆகலை. ஆமாம் சுவாமி, ஆமாம். சொல்லுங்க அல்வின். யுவா, ஹாய் யுவா. கோல்டு இப்போ பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இருக்குது. உங்கள் லைவுக்கு தான் வெயிட்டிங். ஓ, ஆதித்யன், சிவா, ருத்ரா, ஸோ பியூட்டிஃபுல் காலி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோனி யாரோ பாப்ஸ் இவங்க எல்லாம் வந்து உன் ஃபேமிலியாக கேட்குறாங்க. அவங்க நம்பர் வச்சுருக்கீங்களே அதனால் கேட்குறாங்க. அவங்க நம்பர் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்களா? ஓ, வச்சுருக்கிறீங்களே, இவங்க எல்லாம் உங்கள் ஃபேமிலியான்னு கேட்குறீங்களா? ஃபேமிலி இல்லைன்னா கூட ஃபேமிலியும் தாண்டி ஒரு நல்ல நண்பர்கள் அவங்க எல்லாருமே சிஸ்டர் எனக்கு.
மதன் அக்காவுக்கு ஃபோன் நம்பர் வேணுமா? அவங்க அப்படியெல்லாம் கேட்கல. சங்கர் மாப்பிள்ளை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பாப்புல. அப்புறம் சொம்பு சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாரா, அப்புறம் வரதட்சணை கொடுத்தா தான் தாலி கட்டுவாரா அப்படின்னு அடுத்தடுத்தா போயிட்டே இருக்கிற மாதிரி அவங்க நம்பர் இருக்கே ஃபேமிலியான்னு தான் கேட்குறாங்க. ஆனா நம்பர் கேட்டாங்கன்னு சொன்னாங்களா? ஏய் சங்கர், இந்த சிஸ்டர் ஆர் பிரதர் நௌஷத் அலி, மோனி, சரோ, ட்ரீம், இவங்க எல்லாம் உங்கள் ஃபேமிலியா? போதும், படிச்சுட்டேன். இருங்க, எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்கள் ஃபேமிலியே ஏன் கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட எல்லாம் உங்கள் நம்பர் இருக்குல்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு மதன் கேட்டாங்க. ஓ, ஏன்னா அவங்க நம்பர் இருக்கான்னு கேட்ட கமெண்ட்ஸை நான் படிக்கல, அதனால தான் எனக்கு புரியாமல் போயிடுச்சு. பாஸ்கர் போட்டு அந்த பார்க்குற ஒரே வேலை பிக் பாஸ் வேலை தான். நீ அடுத்த பிக் பாஸாக போயிரு, டைட்டில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுறப்ப கூட பேரை மாற்றி சொல்லிடுவேன். இது பீச்சில் ஏதோ ஒரு ஷூட் மாதிரி நடந்தது. அது ஏதோ ஒரு யூடியூபர் போல இருக்குது, தெரியல உங்களுக்கு ஸ்க்ரீனில், நான் கண்டுக்கவே இல்லை. அது மாதிரி போனேன், அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டேன். நம்மளே அந்த பக்கம் கிட்டலாம் போவேனே, அந்த பக்கம் போகவே இல்லை. அப்படியே இப்படி வளைஞ்சாச்சு, லெஃப்ட் வளைஞ்சாச்சு. சிவபுரோ பக்கத்து இலைக்கு பாயாசம் தானே? சிவபுரோ வீட்லையா? பக்கத்து இலைக்கு பாயாசமா? பக்கத்து இலைக்கு பாயாசம்னா பாயாசமே தான். ஏ பாப்ஸே, துணிக்காய வைக்கிறப்போ சொல்ல மாட்டேன். சொல்லலை. செல்லம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நான் சுற்றி பார்த்துட்டு வரேன். சரி, சுற்றி பார்த்துட்டு வாங்க. பாப்ஸு, சங்கர் சொன்னது கரெக்டு. ஃபோன் நம்பரு கேட்காம கேட்குறாங்க. அவங்க லேடிஸ்டா, டே லேடிஸ்டா. அவங்க இன்னமும் உங்களுக்கு மதன் மேலே டவுட்டாகவே இருக்கு. அவங்க லேடிஸ், அவங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ண தெரியல. அவங்க என்ன மாதிரி போல இருக்கு. ஏன் சிஸ்டர், நம்மளாம் அரையும் குறையமா படித்தவங்களா? நம்மள மாதிரி நிலாச்சில் உன்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாடுலேஷனில் போடுறீங்க கமெண்ட்ஸை. நவீன், சரோ என்ன சாப்பிட்டீங்க சரோ? நிலா செல்லம், உன்னோட மதன் அக்கா மெசேஜுக்கு அதான் எத்தனை பேரை பார்த்துருப்போம். அது சரி, நீங்கள் பார்க்காத ஆளா சங்கர்? ஆமாம் சிஸ்டர், பார்த்தீங்களா அவங்க என் கேஸு அரைகுறை கேஸெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் பார்த்தியா? கமெண்ட்ஸே பாதி படிக்க தெரியாது, படிக்கிற மாதிரி ஒரு பில்டப் வேறு கொடுத்துட்றது. பிரசாந்த், விஷ்ணு, பப்ஸு, ஏன் லேடிஸ் ஃபோன் நோ கேட்கக்கூடாதா? கேட்கலாம், பாரபட்சம் இல்லாமல் கேட்கலாம். நேற்று தான் ஒருத்தவங்களுக்கு நம்பரை கொடுத்தேன். வடித்தாங்கள கடவுளே. அதாயா வீட்டில் என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த லைவெல்லாம் போட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்காது, தூக்கம் வேறு இல்லாமல் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அது நாள் போக்கில் அதிகமாகிடுச்சுன்னா கடைசியில் மெடிசனே சாப்பிட்டுருக்குற மாதிரி ஆகிடப்போகுது. லைவெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செயின் சோப்போ என்னது படிப்பு? இல்லை ஐயோ, மோனிக்கு படிப்பை பற்றி பேசினா வேறு டென்ஷன் ஆகுது. என்னங்கடா இது, உண்மையை தானே சொல்கிறோம், பொய்யவா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஹாய் சந்தோஷ், ஹாய் மதன், சொல்லுங்கள். சங்கர் ப்ரோ, அப்படிலாம் இல்லை பாருங்கள், அப்படிலாம் இல்லை. நான் எதுவும் கேட்கலப்பா. கேட்டுறாதீங்க சாமி, கேட்டுறாதீங்க, மூச்சு முட்டுது நீங்கள் கேட்டுட்டாலே. இந்த வரேன்.
நீங்கள் எனக்கு ஒரு குட் சிஸ்டர். தேங்க்ஸ்மா. என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் இன்னைக்கு? நவராஜ் மதன் அக்கா பரவாயில்ல, நேரடியாகவே கேளுங்க தருவாங்க. நம்ம நிலா தானே தாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஹாய் நஹல், சதீஷ் ஹாய், ஜோஷப் ஹாய், மன்சூர் சுவாமி, நிலாச்சலம். எங்களுக்கு உன்னை டெய்லி லைவ் பார்க்குறது சந்தோஷம்தான். என்ன உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஒரு லைக் போடுங்க சில குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஜோதி ஹாய். யார் இது? எந்த சேனல் கமெண்ட்ஸ்? இதுலையா? எந்த ரீல்ஸு? ஓ இதுவா? அடிப்பாவி சொல்லி இருந்தால் நான் வந்திருப்பேன். உன் ஃபோன் கூட எங்கே இருக்கு மட்டும் சொல்லு சரியா? குட் நைட்டுக்கு. சேனா ரொம்ப ஆசைத்தான். ஸ்க்ரீன் இப்படி 2 times டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அந்த டிபியை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் வரும். சரி, லைவ் முடிச்சிடலாமா? வாங்க பிளாட்டினத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா? கிடையாதுங்க. சுவாமி மச்சான், ஐயோ ஹஸ்பண்ட் இருக்காங்க. உங்கள் ஏஜ் என்ன? 33ங்க. இன்னும் கொஞ்சம் மாதம்தான் 34 வரப்போகுது. தீபம் எடை போச்சு அப்படின்னா காதர் கிரண் செனாவா? ஒரு மெசேஜ் கூட தெளிவாக போட தெரியல. நீ ஒரு நானே படிச்சிருந்தேன் சங்கர். அந்த கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு. இது போதும், ஐ ஹாப்பி. சரிங்க மச்சான், நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிச்சா? அதில் புரிஞ்சிச்சு, பார்த்தேன். ஆனால் எதுக்காக நீ அப்படி சொன்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆஃப் கை சாரி வீடியோ போடுங்க. ஓகே ஆஷ், ஆல்ரெடி இருக்குது ஆஷ். ரீல்ஸ் எல்லாம் பாருங்க. கொஞ்சம் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, பாரு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ரீல்ஸே 1800 ரீல்ஸ் போட்டாச்சு. தெலுங்கு வச்சா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஒன்லி தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். லவ் யூ செல்லம். ஜாஃபர் ஓகே செல்லம், சீக்கிரம் லைவ் முடிச்சுட்டு தூங்குப்பட்டோம். எப்படையா பிஎம் உங்களுக்கு பல்வரிசை சரியாக இருக்கா? பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் வாங்க. என்னுடைய பல்வரிசைகளை அதில் பார்த்துக்கலாம். ஓய் ஐ லவ் யூ. ஓகே லவ் யூ. எந்த ஊரு? கல்பாக்கம். ஒரு ஹாய் சொல்லுங்க குட்டி. நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓகே தலை. அப்படி பார்த்தா என்னோட ஆரம்ப கால லைவ்லலாம் சொல்லியிருக்கேனே. வெண்மதிய சாங்கு ஃபுல்லாக கேட்டியா? அது ரொம்ப எமோஷ்னல் சாங்குடா. அது கேட்டாக்கா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். சில்வர் இருக்கான்னு கேட்குறியா? சங்கர் பிளாட்டினம் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைவ். வேணா உங்களுக்காக சில்வர் ஆன் பண்ணுறேன். கோகுல் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. அப்பாடா, இந்த ஆரஞ்சு கலர் கமெண்ட்ஸ், அதாவது மெம்பர்ஸ் சூப்பர் சாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஐயோ நல்லா இருக்கு. தேங்க்யூ மோனி. கோவிடா? கிடையாது சார், நார்மலாக போச்சு. ரெகுலர் ஒர்க்கு தான். தேங்க்யூ மோனிக்குட்டி சூப்பர் சாட்டுக்கும். பல்வரிசை சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவானா?
ஒரு வேளை ஏதாவது படுக்க வச்சு பல்லுகள்ல நேராக்கணும் என்னமோ எதுலையாவது குத்தி குத்தி பல்லுகள்ல ஏதாவது சரி பண்ணலான்னு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 2 days முன்னாடி தான் அந்த சாங் கேட்டு ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ பிஎம் ஜாலியாக இருக்கீங்களா? ஐயோ இன்னைக்கு தான் என் லைவ் பார்க்குறீங்களா? டெய்லியும் பாருங்க, டெய்லியும் பாருங்க. எடுத்துட்டேன் ஒரு பட்டு பண்ணுப்பா. ஐயோ பிகே கமெண்ட்ஸை கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. நகர்த்திட்டேன் ட்ரீம். விஜய் ராஜா, ஹாய் ராஜா. செல்லுங்களே லைக் போட்டுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப்குள்ளே வந்துடுங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டாச்சா? யூ லுக்கிங் டல் டுடே. டல்லுனா என்னன்னா படுத்துக்கலாமா, கொஞ்சம் முடியல. டப்பாவெல்லாம் தள்ளி விட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் படுத்தேன், அதோட படுக்கவே இல்லை. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சதோட இருக்கேன். கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கொரியன் ஸ்டைலில் ஹேர் கட்டு. ஒரு 2 டேஸ்க்கு அப்படிதாம்மா இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். ஹேர் கட்டு இப்போ தானே ஃப்ரண்ட்லாம் பண்ணியிருக்கு. ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வெயிட் பண்ணிடலாம், அப்போ தான் அது நார்மலாக மாறும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். ஹாய் ஜனகராஜ். அடப்பாவி, ஃபஸ்ட்டு நீ கல்பாக்கம், நான் மேடவாக்கம் ஜனகராஜன் போடுவோம், இப்போ மேல் வீதி ஜனகராஜன் போடுறோம். ஓ சிதம்பரம் மேல் வீதியா? அது சரி. கிச்சன் நிலா, ஹாய் உஸ்மான் தான் அப்படி கேட்பான். உஸ்மான் என்னடா ஆச்சு? மெம்பர்ஷிப்புக்கு வா, பிளாட்டினத்தில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ நைஸ் வாய்ஸ். காலி சரோ ஒர்க்கு மார்னிங். செல்ல இன்னைக்கு ஒரு சேனல் லைவு போதுட்டு. செகண்ட் சேனல் ஓகே என்ன ஆச்சு? நான் நினைவுல வந்துட்டேன். அப்படியா? ஏன் நினைவா? தங்கம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிஸ்டர் மாதிரியே ஒரு அக்கா எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்கள பார்த்தா எப்படி மாதிரி இருக்காங்க. அது ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? என்ன மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. 1 2 எல்லாம் சிஸ்டர், எக்கச்சக்கம். ஐயோ மாஸ்க் இல்லாமல் நிலா பார்த்துருக்கீங்களா? ஹலோ மேடம், ப்ளீஸ் அந்த மாஸ்க் இல்லாமல் பார்க்க
சிஸ்டர் இல்லை பிபி கொஞ்சம் புரியல ரெஸ்ட் எடுக்கிறேன் அவ்வளோ மனுஷன் யூடியூப் பார்த்து எதாவது புரியல யூடியூப் கண்ணனம் அப்படின்னா அது என்ன கண்ணனம் வாய்ஸ் கேட்குது சிஸ்டர் கொஞ்சம் லாங் போயிட்டு சிஸ்டர் அதான் கேட்குது மோனி போதும் மோனி 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 போதும் மோனி டே போதுண்டா வாய்ஸ் கேட்கலையா கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வந்துடுறேன் மொபைல் ஓகே நிலா நீ மதன் அக்கா கிட்ட பேசுறியா? ஆமாம்மா பேசியிருக்கியான்னு கேட்குறீங்களா? இல்லை நான் லைவில் பேசுகிறேன். நான் தான் இன்னும் அவங்கள பற்றி எனக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. போக போக அப்புறமா அவங்க நம்பர் வாங்கி பேசிடுவேன். யூடியூப் பார்த்து டைலரிங் ஹேர் கட்டு வேறு என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இதை அப்புறம் யூடியூப்பில் உங்ககிட்ட எப்படி லைவ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்படி ரீல்ஸ் போடணுன்னு கற்றுக்கிட்டேன். யூடியூப் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே நுழைச்சி வச்சுருக்காங்கல்ல. கார்த்திகா ஹாய் கார்த்திகா. கார்த்தி ரங்காவா? ஹாய் கார்த்தி. நெக்ஸ்ட்டு லைவை யதார்த்தமாக அப்படி கை வச்சு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதில் ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுறான் அவங்களுக்கு, என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, இது வரைக்கும் இவ்வளோ அழகை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ இந்த டைலாக்கு இன்னும் விட மாட்டிக்கிறானுங்க. எல்லா லைவ்லேயும் சேம் கமெண்ட்டு. அங்கே அழகு இருக்கு இல்லை கலரு கருப்பு அதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. பொதுவாக பொண்ணு அவ்வளோதான். அதுவும் என்னடி இவ்வளோ அழகா இருக்கு, இது வரைக்கும் இந்த அழகை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஐயோ ஐயோ. சிஸ்டர் யூடியூப்பில் வீடியோ கால் இருந்தால் நீங்கள் என்ன பார்க்கலாம் சிஸ்டர்? இருக்கே சிஸ்டர், யூடியூப்பில் ஆட் பண்ணி பேசலாம் இருக்குது. ஆனால் ஆடை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய ஃபேக் ஐடிங் இருக்குது சிஸ்டர். யூடியூப்லலாம் உங்கள் ஃபேஸ் காட்ட வேண்டாம். எனக்கு மோஜ் இருக்குது, மோஜில் பேசலாம். மோஜில் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ தான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி தான் சிஸ்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரவும் அதை விட்டு நான் விலகவும் கரெக்டாக இருந்துச்சு. அதில் இருக்குது சிஸ்டர். அதில் 79 காயின்ஸு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு 10 ரூபா 12 ரூபா வரும். அதை ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அதில் கால் அடிக்க முடியும். அதுவும் கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா. வாட்சிலலாம் ஐயோ ஐயோ எனக்கு எத்தனை கால் வரும் தெரியுமா? நான் லைவில் இருக்கும்போது எனக்குலாம் ஒரு 30-40 கால் வந்துக்கிட்டே இருக்கும். தொல்லை. கட் பண்ணி அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் எடுத்து பார்ப்பேன் உள்ள லிஸ்ட்டு போய் மாதிரி லைவில் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் உள்ளே போய் பார்ப்பேன், ஒரே காமெடியாக இருக்கும். என்னங்க வாய்ஸ் மட்டும் கேட்குது? ஆமாம் ஜாஃபருக்கு கொஞ்சம் படுத்திருக்கேன்டா, இப்போ தான் கேமரா ஆஃப் பண்ணேன். சிவா ப்ரோ அதுதான் பயமாக இருக்குது. மோனி பாப்ஸ் ரொம்ப நம்புகிறாங்க, அதான் ப்ராப்ளம். யோ எனக்கு தான் ஃபேஸ் தெரியலையா? ஏய் விக்னேஷ் என்னடா இப்படி சொல்கிற? ஃபேஸ் நல்லா தெரியுது பாரு. ஸ்க்ரீன் ஆனில் தான் இருக்குது, எல்லாரும் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு எதுவும் தெரியலையா? மோஷா என்கிட்ட இல்லை சிஸ்டர். அது இருந்தாலும் வேஸ்ட்டு, நான் அதெல்லாம் போகிறதில்ல சிஸ்டர். அப்படியா? பரவாயில்ல நல்லது தான். அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் போன
நல்லா இருக்கிறவங்களும் வீணாக தான் போயிடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போகணும். விட்டுடுங்க, அதெல்லாம் வேண்டாம். நிற்கவா நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் விக்னேஷ், நல்லா பாரு. உதய், ஹாய் உதய். எஸ் சாமி. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நானும் ஆரம்பத்தில் வந்து மதன் வந்து ஆம்பளே தான் இருப்பாங்கன்னு தான் கொஞ்சம் டவுட் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நான் வெளியில் காமிச்சிக்காம தான் இருந்தேன். அப்புறம் போக போக அவங்க ரொம்ப நார்மலாக ஒரு லேடிஸ் நம்ம எப்படி பேசுவோமோ அது மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இதெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள. ஃபேக் ஐடி மாதிரி தெரியல. அவங்க கொஞ்சம் நல்ல இதை பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். பொண்ணு மாதிரி தான் எனக்கு உணருது மனசு.